புதிய பாரதம் தொலைக்காட்சி பல புத்தர்களை உருவாக்கிய போதி மரம் இந்த கல்விக்கூடம். இப்பள்ளியில் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் திரு தங்கவேல் IAS, திரு வரதராஜன் IPS, திரு டாக்டர் கேப்டன் சதாசிவம், திரு டாக்டர் சந்திரமோகன், திருமதி சகுந்தலா ஆசிரியை போன்றவர்கள் தான் இப்பள்ளியின் பேர் சொல்லும் பிள்ளைகள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளிக்கு இன்று ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் எங்கள் தலைவர் அவர்களை இப்பொழுது தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்க எங்கள் கேப்டன் சதாசிவம் டாக்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எப்படி இந்த ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்க இதோ எங்கள் ஆசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் வருகிறார். ஆதியில் உதித்த மொழி, உயிர் நாவில் உருவான உலக மொழி, தென்பொதிகையில் தவர்ந்த மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, சங்கனம் முழங்கும் மொழி, சங்கம் வைத்து வளர்த்த மொழி, கொஞ்சம் இலக்கணமும் கெஞ்சும் இலக்கியமும் கொஞ்சி பேசும் இயல்பு மொழி, அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர் பாராட்டி, வருடங்கள் பல ஆயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்தோறும் எம் தாய்மொழியாம் தமிழ்மொழியை வழங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். வானம் வானவில்லுக்கு வளைகாப்பு நடத்துகின்ற வசந்த காலத்தில் நமது பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சாமானியன் எனக்கு நேரமில்லை என்று மிக எளிதாய் கடந்து சென்றுவிடும் இக்காலத்தில் ஒரு மருத்துவராய் தனது கடமையை துளியும் தவிர்த்திடாமல் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மீது கொண்ட பற்றின் காரணமாக இப்பள்ளியில் பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் முதல் இந்நாள் வரை பள்ளியின் வளர்ச்சிக்காக அயராது பணியாற்றி வருவோரும் இவ்விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தி வருவோருமான எங்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களை மனமாற வருக வருக என வரவேற்கிறோம். மருத்துவ பணி மகத்தான பணி. மிக நேர்த்தியாக அப்பணியை செய்து கொண்டு எக்காலத்திலும் என் நேரத்திலும் இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இன்முகத்துடன் செய்து கொண்டிருக்கிற எமது சிறப்பு விருந்தினரும் மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் சதாசிவம் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். பொதுவாக வியாபாரிகளுக்கு நேரம் என்பது பெரிய சவால். வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தியும் இப்பள்ளி என்னால் இப்பள்ளிக்கு குண்டூசி வேண்டுமென்றாலும் உயிருள்ள யானையே வேண்டுமென்றாலும் என்னிடம் கூறுங்கள், அதனை உடனே நான் செய்து தருகிறேன் என்று எவ்வளவு மதிப்பானாலும் கிஞ்சித்தும் மனம் கோணாமல் இப்பள்ளியின் பயிலும் மாணவர்களினுடைய நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு அவர்கள் மேலோங்க என்ற ஒரே நோக்கத்துடன் இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மிக செவ்வனே செய்து கொண்டிருக்கிற எமது இளவல் புன்சிறப்பு மாறா புன்னகை மன்னன் இப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் திரு MM ரவி அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் வெண்ணந்தூர் வட்டாரத்தை 15 ஒன்றியங்களில் முதல் ஒன்றியமாக ஆக்குவேன் என்ற சூழலை ஏற்றுக்கொண்டு இவ்வட்டாரத்திற்கு முதன்மை ஒன்றியமாக ஆக்குவதற்கோசரம் அனுதினமும் அரும்பாடுபட்டு வரும் எமது அருமை வட்டார கல்வி அலுவலர்கள் ஐயாவை வருக வருக என வரவேற்கிறோம். மாநில அளவில் நொடிக்கு நொடி கேட்கும் பள்ளியின் புள்ளி விவரங்கள் அவ்வப்போது எவ்வித தொய்வுமின்றி அளித்தும் ஆசிரியர் பெருமக்களான எங்களுக்கு முறையான பயிற்சி அளித்தும் ஏகோபித்த நாயகனாக விளங்கும் எமது வட்டார கல்வி மைய மேற்பாளர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வட்டார ஆசிரியர் பயிற்சியினவர்களையும் வரவேற்கிறோம். எங்களின் அழைப்பை ஏற்று பொன்னான நேரத்தையும் பிஞ்சுகளுக்காக ஒதுக்கி விழாவிற்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் பேருள்ளம் கொண்ட வெண்ணந்தூர் வட்டார தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவர்களையும் சிறப்பு விருந்தினர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் உறுப்பினர்களே, பள்ளி மேலாண்மை குழு தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக இன்முகத்துடன் வரவேற்கிறோம். வேறில்லை எனில் விழுதுகள் ஏதும் என் வளர்ச்சி கண்டு மகிழ வந்த பாசமிகு பெற்றோர்களே, எங்கள் வளர்ச்சியின் வேர்களே, ஊகையோடு உங்களை வரவேற்கிறேன். பள்ளி எனும் தேர்வுகளுக்கு அச்சாணியாய் நின்று கப்பலோட்டும் மாலுமியாய் எங்களை கரை சேர்க்கும்
பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களே, பள்ளியில் பணியாற்றும் சக ஆசிரியர் தோழமைகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். காலை உணவு மற்றும் மதிய உணவினை மிக சூடாகவும் சுவையாகவும் பாதுகாப்புடனும் நேரம் தவறாமலும் நாள்தோறும் வழங்கி வரும் சத்துணவு அமைப்பாளர் சமையல் உள்ளிட்ட அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கிறோம். நாளைய தேசத்தின் நம்பிக்கையே, சரித்திரம் படைக்க காத்திருக்கும் சாதனை சுட்டுகளே, மேடை ஏற துடிக்கும் மின்னல்களே, எனது அருமை மாணவ செல்வங்களே, உண்மை அன்புடனும் பாசத்துடனும் வரவேற்கிறோம். திசையெல்லாம் மேலதாளம் முழங்க என் பள்ளி கோயில் கலைக்கோலம் போன வானவில்லே வந்து வளைவு அமைத்தது போல வண்ணத் தோரணங்கள் அசைந்தாட அறிவுதவம் ஏற்றும் என் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இருகரம் குப்பி வருக வருக என வரவேற்று எமக்கு அளித்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து ஆண்டறிக்கை வாசிக்க எங்கள் பொறுப்பு தலைமை ஆசிரியர் விஜயகுமார் அவர்கள் வருகிறார்கள். தலைமை ஆசிரியர் அவர்கள் முதன்மை பாடம் கணிதம் என்பதால் எந்த ஒரு செயலையும் மிக துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய செயல் வீரர், வெற்றி வீரர். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆர் புதுப்பாளையம் பள்ளி ஆண்டறிக்கை 2025-26 ஆண்டு நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 14 அடுத்து டாக்டர் ஏ சந்திரமோகன் அவர்களுக்கு MM ரவிச்சந்திரன் அவர்கள் பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து MM ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சந்திரமோகன் அவர்கள் பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து குகன் அவர்களுக்கு கேப்டன் சதாசிவம் டாக்டர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு திரு MM ரவிச்சந்திரன் அவர்கள் பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து SSA சூப்பர்வைசர் ஐயா அவர்களுக்கு திரு சந்திரமோகன் அவர்கள் பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து கிழக்காட்டு மணி ஐயா அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. அடுத்து நாராயணன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. அடுத்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிமன்னன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்து PTA சுப்பிரமணி அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. அடுத்து BSNL செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்து PTA ராஜமாணிக்கம் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தர்மராஜன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. தம்பிதுரை அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது.
அடுத்து தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து ஏடிசி நைனா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தலைமை ஆசிரியர் பாலமுரளி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தலைமை ஆசிரியர் சாந்தி திருமதி சாந்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தெய்வானை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மோகனா பிரிசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மனோகரன் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஜெகநாதன் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஏபி ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. வாங்க சார். ஒரு கிஃப்ட் வட்டார வள மைய பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. எஸ்எம்சி தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து எங்கள் துணைத் தலைவர் அவர்கள் எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர் சொந்த செலவில் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்க இருக்கிறார். காலை வயசு, கட்டான சைஸு, களங்கமில்லாத மனசு எங்கள் பிடிஏ துணைத் தலைவர் எம் ரவிச்சந்திரன் அவர்கள். எப்போதும் இலக்கை நோக்கி மட்டுமே சீரிப்பாயும் ஏவுகணை போல துணைத் தலைவர் எம் ரவி அவர்கள் இடையில் ஏற்படும் தடைகளை எல்லாம் தாண்டி தன் இலக்கை மட்டுமே நோக்கமாக கொண்டு எண்ணிய காரியத்தை எண்ணிய வேகத்தில் முடித்து காட்டும் துடிப்பான இளைஞர், தூய்மையான தலைவர். தோல்விகளை எல்லாம் துரத்திவிட்டு வெற்றிகளோடு மட்டுமே விளையாடி கொண்டிருக்கும் வெற்றி திருமகன், வீரத்தன் விளைநிலம், நினைத்ததை முடிப்பவன், என்றும் எங்கள் நினைவில் நிற்பவன், துடிப்பான இளைஞர் எம் ரவிச்சந்திரன் அவர்கள் எங்கள் ஆசிரியருக்கு பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் என்பார்கள். தான் பெற்ற குழந்தைக்கு பாலூட்டும் அன்னையே தெய்வம் என்றால் அடுத்தவர் பெற்ற குழந்தைக்கு அன்றாடம் அறிவூட்டி வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் அதற்கும் மேலானவர்கள் அல்லவா? அதனால்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் ஆண்டவனுக்கு முன்னால் ஆசிரியரை வைத்து வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆசிரியர் பணி என்பது ஓர் அறப்பணி மட்டுமல்ல, அது ஆண்டவனுக்கு நாம் செய்யும் திருப்பணியும் கூட. அந்த பணியை பக்தியோடும் பாசத்தோடும் செய்து கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்த வருகிறார் எங்கள் பிடிஏ துணைத் தலைவர் எம் ரவிச்சந்திரன் அவர்கள். முன்னதாக நமது பள்ளியில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவருடைய கல்வி பணி தொடர்ந்து இப்பள்ளிக்கு வழங்கிக்கிட்டே இருக்காரு. இந்த கலைஞருக்கு கிட்டத்தட்ட 80% அவருடைய சப்போர்ட் தான். பலத்த கரகோஷத்துடன் அடுத்து எங்கள் பிடிஏ பொருளாளர் அசோகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து ஆசிரியர் தலைமை பொறுப்பு விஜயகுமார் அவர்களுக்கு
அடுத்து செல்வராணி பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து பட்டதாரி ஆசிரியர் சுப்பிரமணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து நான் செல்வம் ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து ஆசிரியர் தனலட்சுமி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சி சரோஜா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சி ஆர் செல்வகுமார் அவர்களுக்கு. அடுத்து சி ஆர் செல்வகுமார். மு பரமேஸ்வரி ஆசிரியர் அவர்களுக்கு. அடுத்து வே ராமச்சந்திரன் ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து சி பகிதா பானு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தா கோகிலா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது, ஆசிரியை அவர்கள். அடுத்து கி சதீஷ்குமார் பிஇடி சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து ரம்யா டீச்சர் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ரம்யா டீச்சர் அவர்களுக்கு அடுத்து ஆசிரியை கோ பிரியதர்ஷினி அவர்களுக்கு பொன்னாடை நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து சத்துணவு பணியாளர் திருமதி சரஸ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து சத்துணவு அமைப்பாளர் ராணி அவர்களுக்கு அடுத்து தூய்மை பணியாளர் சகாய மேரி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து காலை உணவு திட்டத்தில் நிரோஷா புஷ்பா, காலை உணவு திட்டம் நிரோஷா புஷ்பா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து நமது டான்ஸ் மாஸ்டர் தாமு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. துப்புரவு பணியாளர் மேடைக்கு வரவும். டான்ஸ் மாஸ்டர் தாமு அவர்களுக்கும் சந்திரன் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நடன இயக்குனர் தாமு அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து கராத்தே மாஸ்டர் ஆர் மாணிக்கம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து எங்கள் பிடிஏ தலைவர் அள்ளி கொடுப்பதில் வள்ளலாக எங்களுக்கு வாய்த்திருக்கும் எங்கள் பெருமைக்குரிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் துணைத் தலைவரும் பள்ளியின் தேவை எதுவென்று தேடி வந்து உதவுகின்ற பக்குவமுள்ள பண்பாளர்கள் இந்த ஆண்டு விழா சிறக்க அனைத்து வகையிலும் முழு முதற் காரணமாய் இருப்பவர்கள்
எங்கள் பெருமைக்குரிய பிடிஏ தலைவர் டாக்டர் சந்திரமோகன் அவர்கள் பள்ளியின் தேவையெல்லாம் சேவையாக செய்து முடிக்கும் செயல் வீரர், பள்ளியின் மீது அக்கறையுள்ள அன்பான தலைவர், பொறுமையின் சிகரம், புன்னகை மன்னன், பூவிலி கண்ணன் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். இந்த ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய கேப்டன் டாக்டர் சதாசிவம் சார் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் திரு MM ரவி அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளே, SMC-னுடைய தலைவர், SMCD நிர்வாகிகளே மற்றும் பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வட்டார கல்வி அலுவலர் அவர்களே, அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா மணி அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மதிப்பிற்குரிய திரு நாராயணசாமி அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, குழந்தைகளே, குழந்தைகளுடைய பெற்றோர்களே, அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது பள்ளியில் ஆண்டு விழா மிக சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடமும் அதே கூட ஒரு மடங்கு ஜாஸ்தியாக இந்த வருடமும் மாணவர்கள் உற்சாகத்தோடு பங்கெடுக்கின்றார்கள். நீங்கள் கடைசி வரை இருந்து குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி நமது பள்ளி பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு பழமையான பள்ளி. 120 வருடங்கள் ஒரு ஓல்டு, இந்த வட்டாரத்திலே ஒரு பழமையான பள்ளி, ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளி. நீங்களே பார்க்கலாம், இதில் உட்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பள்ளியில் ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாது. இது தனியார் பள்ளியை விட ஒரு சிறப்பாக இருக்கும். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ், நியூ கம்ப்யூட்டர்ஸ் இந்த அரசால் வழங்கப்பட்டிருக்கு. 2 ஸ்மார்ட் போர்டு 1.5 லட்சம் அது 2 வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு சிறந்த பள்ளி. இன்னொன்று, அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு இந்த அரசு நிறைய உதவிகள் பண்ணுது. தொழிற்கல்வியில் 7.5%. ஸோ அதனால் ஊர் மக்கள் இந்த பள்ளியை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நான் இந்த பள்ளியில் தான் படித்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இங்கே தான் படித்தேன். இன்றைக்கி டாக்டர் ஆகிட்டும் முன்னாடி நிற்கிறேன். சரிங்களா? எனக்கு கல்வி கொடுத்ததும் இதே பள்ளி தான். சரிங்களா? ஸோ இது நம் பள்ளி, இது நம் பெருமை. இது மாதிரி ஒரு பள்ளியில் நமக்கு கிடைத்ததற்கு நாம் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். நம்மளுடைய அனைவருடைய முயற்சியினால் இந்த பள்ளியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு இங்கே பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அதாவது அடுத்து ஒப்பனையாளர் மேக்கப் மேன் செந்தில் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து சிறப்பான முறையில் ஒளி அமைத்து கொடுத்த ஸ்ரீ சக்தி சவுண்ட் சிஸ்டத்தின் மணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
எங்கள் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள். அன்பிற்கினிய ஆற்றல் மிக்க எங்கள் வட்டார கல்வி அலுவலர் குணசேகரன் ஐயா அவர்கள் பெயருக்கு ஏற்றார் போல குணமானவர். அவர் எப்போதும் வார்த்தைக்கு கூட வலிக்க கூடாது என்று புன்னகை மாறாது பூவினும் மென்மையாக பேசக்கூடிய தன்மையானவர், எல்லோருக்கும் உண்மையானவர். கடமை தவறாது கண்ணியம் காத்து கட்டுப்பாட்டோடு கல்வி பணியாற்றி ஆசிரியர்களை அடையாத்து வருகின்ற எங்கள் பாசத்திற்குரிய பண்பாளர் வட்டார கல்வி அலுவலர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் வழங்கி ஒழுங்கிற்றல், அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சிறப்பான இந்த ஆண்டு விழாவை நடத்துவதற்கு வித்திட்ட டாக்டர் ஏ சந்திரமோகன் தலைவர் பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஐயா அவர்களே, டாக்டர் கேப்டன் ஐயா அவர்களே, டாக்டர் ஏ சந்திரமோகன் ஐயா அவர்களே, மிஸ்டர் MM ரவி ஐயா அவர்களே, மிஸ்டர் குகன் ஐயா அவர்களே, SSCA மேற்பார்வையாளர் ஐயா அவர்களே, ஆசிரியர் பயிற்றுனர் ஜெகதீஷ் ஐயா அவர்களே, அருகாமை பள்ளியினுடைய இருபால் தலைமை ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ செல்வங்களே, மாணவங்களை ஈர்த்தெடுத்த அருமை பெற்றோர்களே, SMC தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களே, எதிரில் வீட்டுக்கக்கூடிய ஊர் பொதுமக்களே, சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் ஆர் புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் சார்பாக மாலை வணக்கத்தை உறுதியாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய சந்திரமோகன் ஐயா உரையாற்றும் பொழுது அருமையாக கூறினார், இந்த பள்ளியில் நான் படித்தேன், ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஆண்டு விழாவை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் இந்த வருடம் சிறப்பாக இருக்கிறது என்று கூறினார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்முடைய வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் இது மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஆண்டு விழா திடலை நான் எங்கும் பார்த்ததில்லை. ரொம்ப பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா பள்ளிக்கூடத்திற்கு முதுகெலும்பாக இருந்து ஆணி வேராக இருந்து நம்முடைய பள்ளிக்கூடம் மேலும் மேலும் வளர வேண்டும். நம்முடைய MM ரவி ஐயா சொன்னார், குழந்தைகளுடைய பன்முக சிறப்பு தன்மைகளை பார்க்கறதா எனக்கு ரொம்ப சிறப்பம்சம் சொன்னார். அதை கேட்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இந்த விழாவானது சட்டசபை விதி 110 கீழ் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் எந்த விதமான குறைவும் இல்லாமல் நல்லபடியாக படித்து வருகிறார்கள். நாங்கள் அவ்வப்பொழுது ஆய்வு செய்யும் பொழுது நாங்கள் பிராக்டிக்கலாக பார்க்கிறோம். அருமையான பள்ளி. ஆகையால் ஊர் பொதுமக்களுக்கு என்னன்னா, நம்ம ஐயா சொன்ன மாதிரி இந்த 7.5% எல்லாருக்கும் தெரியணும். அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தா மட்டும்தான் அந்த சலுகை. ஆகவே நம்முடைய ஆர் புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கே நீங்கள் முதல் வகுப்புக்கு அட்மிஷன் போட்டுடலாம். அருமையான பள்ளிக்கூடம். அதனால் பெற்றோர்களுக்கு இப்பொழுதே ஒரு அருமையான வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். அது மேலே பார்த்தீங்கன்னா வயதுக்கேற்ற வகுப்பு. ஒரு குழந்தை 8 வயசு ஆயிடுச்சு, பள்ளிக்கூடமே சேர்க்கல அப்படின்னா கூட நேரடி சேர்க்கை அரசு ஆணையின் 189 விதியின் அடிப்படையில் 8 வயது முடிந்த குழந்தை 3ஆம் வகுப்பில் நேரடியாக சேர்த்துக் கொள்ளலாம். நம்முடைய எம்இஸ் கோஆர்டினேட்டர் ஜெகதீஷ் ஐயா இருக்கிறாரு. அவர் கம்ப்யூட்டரில் ரொம்ப அத்துப்படியானவர். எம்இஸ் அதிபதின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல சுறுசுறுப்பானவர். நல்லபடியாக நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு தருவார். நம்முடைய மேற்பார்வையாளர் ஐயா சொல்ல போனால் இந்த 100 டேஸ் அச்சீவ்மெண்ட் சர்வே எல்லாம் வந்தது. அதில் நல்லா சர்வே பண்ணாங்க. ஒரு 3 பள்ளிக்கூடங்கள் விட்டு போச்சு. அப்புறம் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா இந்த 100 டேஸ் அச்சீவ்மெண்ட் சர்வே ஒரு 3 பள்ளிக்கூடம் பிளாக்ல விட்டு போச்சுன்னு சொன்னேன். கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அடுத்த நாள் அவரே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. நல்ல செயல் வீரர். இந்த தருணத்தில் ஐயாவுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்முடைய முதல்வர் ஐயா சொல்ற மாதிரி அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். ஆகவே பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னன்னா,
தாயினுடைய கருவறையை காட்டிலும் பள்ளியினுடைய வகுப்பறை மிகவும் மேலானது. நம்முடைய குழந்தைகளை மனிதருள் மாணிக்கமாக திகழச் செய்வதும் பண்பாளராக மாற்றுவதும் படிமானத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளி நம்முடைய புதுப்பாளையம் நடுநிலைப் பள்ளி. அந்த பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் கேட்டு வாய்ப்பளித்தமை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சிறப்பாக செயல்படும் எங்கள் பெருமைக்குரிய வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நம்மளுடைய பள்ளியில் ஆண்டு விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற நம்மளுடைய பிடிஏ தலைவர் சந்திரபாகன் ஐயா அவர்களையும், துணைத் தலைவர் ரவி ஐயா அவர்களையும் மற்றும் நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, மற்றும் நம்மளுடைய இப்பள்ளியில் படித்த அனைத்து தலைமாசிரியர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, மற்றும் நம்மளுடைய வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்கு வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும் மற்றும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களையும் மற்றும் பெற்றோர்களையும் குழந்தைகளையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த விழாவானது நான் இந்த ஒன்றியத்திற்கு வந்து 4 வருடங்கள் ஆகின்றது. இந்த 4 வருடமாக நம்மளுடைய புதுப்பாளையம் நடுநிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உறுதியளிக்கின்றேன். நம்மளுடைய ஒன்றியத்தில் நடுநிலைப் பள்ளிகள் 6 பள்ளிகள் இருக்கின்றது. இந்த 6 பள்ளிகளில் வந்து நம்மளுடைய பள்ளி தான் 250 மாணவர்கள் கற்பிக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல பயிற்சிகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பேசப்போனால் நிறைய பேசிட்டே இருக்கலாம். இங்கே படித்தவர்கள் அனைவருமே மிக சிறப்பான பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பின்னாடி வந்து பேசுவாங்க, அதை நம்ம பார்த்து கண்டுகளிக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகள் கலை திருவிழான்னு வந்து ஆண்டு விழாவானது தமிழக அரசு அறிவித்ததில் நம்மளுடைய பள்ளியானது மிக அதிகமான பரிசுகளை வென்று நம்மளுடைய ஒன்றியத்திற்கு ஒரு சிறப்பான பெயரை பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நான் மகிழ்வுடன் கேட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வேறுபடுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஆரம்ப காலத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு செயலாற்றிக் கொண்டிருந்த எங்கள் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு மணி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு இப்போ தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நமது மதிப்புக்குரிய டாக்டர் சந்திரமோகன் அவர்களே, சிறப்பு விருந்தினர் டாக்டர் கேப்டன் சதாசிவமுண்டா அவர்களே, எனது மதிப்புக்குரிய தம்பி MM ரவி அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய உறுப்பினர்களே, மேலாண்மை குழுவினுடைய தலைவர் உறுப்பினர் அவர்களே, இதுபோல் ஆசிரியர் பெருமக்களே, வெண்ணந்தூர் வட்டாரத்தினுடைய கல்வி அலுவலர் அனைவருக்கும் சேர்த்து ஒன்றாக சொல்லிக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். அதே போல் மேடையில் அமர்ந்திருக்கும் மற்ற அனைவருக்கும் டாக்டர் குகன் அவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளியில் நமது ஐயா PC நடேசன் அவர்கள் அவர் தலைவராகவும் நான் துணைத் தலைவராகவும் ஏறக்குறைய 25 வருடம் இந்த பள்ளியை பொறுப்பேற்று வைத்தோம். அதில் கட்டடம், காம்பவுண்ட் இதையெல்லாம் நாங்கள் செய்து வைத்தோம். தற்பொழுது ஒரு அருமையான தலைவரையும் துணைத் தலைவரையும் உங்களுக்கு இப்போ நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த 4 வருஷமாக நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த தலைவர் வந்து அவர் தான் போடணும்னு நான் இங்கே இருக்கிற நைனாவுக்கு தெரியும். அவர் தான் வந்து கேட்டார், ஏடிசி நைனாவுக்கு தெரியும் யார் அந்த பள்ளிக்கு போடுறோம். நாங்கள் என்ன எதுக்கு சொன்னாங்க, நான் வேண்டாம், என்னால் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வேண்டாம், டாக்டரை போடு இல்லை ரவி போடுனேன். டாக்டர் போய் முன்ன கீழே அவர் சரின்னா அவரை கூட, இல்லைன்னா ரவி கொடுனேன். ரவி வந்து அங்கே ஹைஸ்கூலுக்கு கூப்பிட்டோம், ஆனால் அவர் வரல, நான் இங்கே இருக்கிறேன்ட்டாரு. அதனால் வந்து சிறப்பான ஒரு ஆளுங்களை 2 பேர்த்த கொடுத்துருக்குறோம். இந்த இன்னும் ஒரு 25 வருடம் இப்போ எனக்கு மேலே இருந்த பெரியவங்களாம் அந்த பள்ளி இந்த ஊரை எல்லாமே நிர்வாகம் பண்ணியிருக்காங்க.
இன்னைக்கு இன்னொரு 25 வருஷத்துக்கு இவங்கெல்லாம் வந்து இந்த ஊரையும் கல்வி கோயில் இதையெல்லாம் நிர்வாகம் பண்ணி இந்த ஊருக்கு நல்ல பேரை எடுத்து கொடுக்கும்படி அன்போடும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் சிறப்பு விருந்தினர் டாக்டர் சதாசிவம் ஐயா அவர்கள் எங்கள் பள்ளியின் ஆல் டைம் சீஃப் கெஸ்ட். என்றுமே இவர் நிரந்தரமான சீஃப் கெஸ்ட். எங்களுக்கு நாங்கள் எப்போது அழைத்தாலும் தன் ஓயாத பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆசையோடு இந்த பள்ளியில் வந்து அரவணைத்துக் கொள்ளும் அன்பிற்கினியவர் டாக்டர் கேப்டன் சதாசிவம் ஐயா அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியின் முதல் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் தவறாமல் பரிசுகள் வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் எங்கள் பள்ளியின் உற்சவர். இவர் எங்கள் ஊரு ராஜா, தங்கமான ராஜா என மக்களால் பெரிதும் மதிக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர், மக்கள் நலம் காக்கும் மருத்துவர், நன்றி மறவாத நல்லிதயம் கொண்ட எங்கள் பள்ளியின் பாசத்திற்குரிய பழைய மாணவர் டாக்டர் கேப்டன் சதாசிவம் ஐயா அவர்களை பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஐயா அவர் சொந்த செலவில் இந்த விருதுகளை வழங்குகிறார். முதல் வகுப்பு, அதாவது எல்கேஜி பவுன் பிரியன், அடுத்து யூகேஜி வர்ஷிதாஸ்ரீ, அடுத்து முதல் வகுப்பு சுவாதிஸ்ரீ, அடுத்து இரண்டாம் வகுப்பு பரணிஸ் வேலவன், அடுத்து மூன்றாம் வகுப்பு கவின், நான்காம் வகுப்பு லோகேஸ்வரி, நான்காம் வகுப்பு. ஐந்தாம் வகுப்பு லக்ஷயா, ஆறாம் வகுப்பு பூமிகா, அடுத்து ஏழாம் வகுப்பு லக்ஷன்யா, எங்கள் வட்டார வள கல்வி அலுவலர் அவர்கள் இந்த பரிசை வழங்குகிறார்கள். அடுத்து எட்டாம் வகுப்பு ஷாருலதா, சாருலதா எட்டாம் வகுப்பு. வட்டார வள மேற்பார்வையாளர் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்து 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவியில் அனைத்து வகையிலும் சிறந்த மாணவர் அபி, 2ஆம் வகுப்பு அபி, அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மிகச் சிறந்த அனைத்து வகையிலும் சிறந்த மாணவர். அடுத்து 6, 7, 8 வகுப்புகளில் பரணி அனைத்து வகையிலும் மிக சிறந்த மாணவன் என்ற பரிசு பெறுகிறார். அடுத்து ஆண்டு விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. அதில் முதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. எல்கேஜி யூகேஜி தவளை ஓட்டத்தில் அமுத நிரஞ்சன் முதல் பரிசு. முயல் ஓட்டம் யஷ்மிகா முதல் வகுப்பு. யானை ஓட்டம் லோகேஷ் முதல் பரிசு.
50 மீட்டர் ஓட்டம் பிரித்திஷா. 2ஆம் வகுப்பு கங்காரு ஓட்டம் நிரஞ்சன். பாட்டிலில் நீர் நிரப்புதல் மெனோரோ ஆத்மி. அடுத்து 3ஆம் பரிசு 3வது வகுப்பு பந்து எறிதல் நந்திப்போ. உருளைக்கிழங்கு பொருள் சேகரித்தல்ல பிரின்ஸ். 4ஆம் வகுப்பு 100 மீட்டர் ஓட்டம் மிதுன். பலூன் உடைத்தல் வினிஸ்கா. அடுத்து 5ஆம் வகுப்பு சாக்கு ஓட்டம் சமித் வைனவினேகா நொண்டி வைனவினேகா. அடுத்து 6ஆம் வகுப்பு குண்டு எறிதல் கார்த்திகேயன் முதல் பரிசு. 200 மீட்டர் ஓட்டம் பூமிகா. 7ஆம் வகுப்பு 3 கால் ஓட்டம் ஸ்ரீ தர்ஷன் விஷ்ணு பிரசாத். குதிக்கயிறு ஓட்டம் சாதனா முதல் பரிசு. 8ஆம் வகுப்பு மிதிவண்டி மெதுவாக ஓட்டுதல் லத்திக் முதல் பரிசு. இசை பந்து ரித்திகா. அடுத்து கிராமப்புற மாணவர்களுக்கு அபாகஸ் கற்றுக்கொண்ட 20 மாணவர்களுக்கான சான்றிதழை செல்வராணி ஆசிரியையும் அவரோடு சேர்ந்து மாணவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். அபாகஸ்ல கற்றுக்கொண்ட மாணவர்களுக்கான சான்றிதழ் சார் ஒன்னா கொடுத்துங்க. டீச்சரு ஸ்டூடெண்ட் வாங்கிக்கிறேன். சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியின் ஆண்டு விழாவை தலைமையில் நடத்தி கொடுக்கக்கூடிய பிடிஏ தலைவர் என்னுடைய அருமை நண்பர் சந்திரமோகன் அவர்களே, துணைத் தலைவர் ரவி அவர்களே மற்றும் விருதுகளாக வந்திருக்கக்கூடிய அன்பு ஐயா நாராயணன், மணி, செல்வராஜ், ரவிமண்டன் மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஆண்டோர்களே, இந்த விழாவுக்காக கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய இந்த பள்ளியிலே பயின்ற அமரர் டாக்டர் கலைமணி அவர்களுடைய தவப்புதல்வன் குகன் அவர்களே, பிஇஓ, எஸ்எஸ்ஏ சூப்பர்வைசர் மற்றும் அனைத்து அதிகாரி பெருமக்களே, எஸ்எம்சி தலைவர் மற்றும் பிடிஏ உறுப்பினர், எஸ்எம்சி உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த பள்ளியிலே சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மற்றும் இன்று திரளாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பள்ளி நம்முடைய வட்டாரத்திலேயே மிகவும் பெருமை வாய்ந்த பள்ளி. இவ்வளோ சிறப்பாக ஆண்டு விழா மட்டுமல்ல, வருடத்தில் என்று வந்தாலும் கூட இந்த பள்ளியிலே நிர்வாகமும் படிப்பணியும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை ஆசிரியர் பெருமக்களுக்கும் பிடிஏ தலைவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நானும் பல பள்ளிகளை பார்த்திருக்கின்றேன். இந்த பள்ளி
மிகவும் 10-20 மாணவர்கள் வைத்துக்கொண்டு கூட நாளுக்கு நாள் மிகவும் ஒரு வருத்தப்படும் நிலைமையில் இருக்கின்ற பள்ளிகள் வழியிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அதுக்கு முக்கிய காரணம் ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் பிடிஏ எஸ்எஸ்ஏ போன்றவர்கள்தான். ஆகவே அவர்களை மனமான பாராட்டுகின்றேன். இந்த பள்ளிக்கு தக்க ஊக்கமும் ஆதரவு அளிக்குமாறு பிஇஓ அவர்களையும் எஸ்எஸ்ஏ அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நான் சிறப்பு விருது என்பதை விட இந்த பள்ளியில் முன்னாள் மாணவர் என்று அழைக்கப்படுவதையே பெருமையாக கருதுகின்றேன். ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியிலே நானும் இந்த குகன் அவர்களுடைய தந்தையார் டாக்டர் கலைஞர் அவர்களும் 1 முதல் 5ஆம் வகுப்பு படித்தோம். நூற்றாண்டுகள் மேலாக நம்முடைய பள்ளி மேலும் வளர்ச்சியடைந்து நீங்கள் இந்த பள்ளியிலே பயிலும் மாணவர்கள் எல்லா சிறப்புகளையும் பெற்று மேலும் உயர்வடையும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.